இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான வெயிட் லாஸ் டயட் சூப்பு செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. இந்த சூப்பை காலையிலையும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு குடிக்கலாம், நைட்டு டின்னருக்கும் குடிக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா, வெயிட் லாஸுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போப்பா நம்ம சுண்டல் எடுத்திருக்கேன், ஒரு 200 கிராம் சுண்டல் எடுத்திருக்கேன். இது 5 பேர் சாப்பிடலாம். நைட்டு ஃபுல்லாக கழுவிட்டு ஊற வச்சிருக்கேன், நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம சுண்டல் வச்சு ஒரு வெயிட் லாஸ் சூப்பு செய்ய போகிறோம். இப்போ நம்ம அடுப்பு பக்கம் போயிடுவோம். இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு குக்கர் வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஊற வச்சோம் இல்லையா, இப்போ சுண்டலை குக்கரில் நம்ம போட்டுக்கிடுவோம். சுண்டல் நம்ம வேகிறதுக்கு 1.5 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம்ப்பா. இப்போ நம்ம மூடி போடுவோம். இப்போ மூடி போட்டாச்சு. ஹையில் 2 விசில் விடணும்ப்பா, அப்புறம் மீடியத்தில் நல்லா ஒரு விசில் விடணும். அவ்வளோதான்ப்பா, விசில் உங்களுக்கு அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ சுண்டல் நல்லா வெந்திருக்குப்பா, கொஞ்சம் நல்லா ஆறட்டும். ஆறினோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போப்பா நம்ம ஒரு சட்டி வச்சுருக்கோம், இதில் 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம ஒரு பிடி நம்ம முருங்கைக்கீரை போட்டுக்கிடுவோம்ப்பா. இது நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ முருங்கைக்கீரையும் நம்ம சுண்டல் வச்சு தான் நம்ம சூப்பு செய்கிறோம். முருங்கைக்கீரை உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா, கண்ணுக்கு ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரையில் அயன் சத்து இருக்கு. டயட்ல இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்றவங்க எல்லாத்துக்குமே இந்த கீரை ரொம்ப ஹெல்ப் பண்ணும்ப்பா. இன்னொன்று முடிக்கும் ரொம்ப நல்லது. நீங்க வாரத்துக்கு 3 நாள் இப்படி சூப்பு போட்டு குடிச்சீங்கன்னா முடியும் நல்லா கருகருன்னு வளரும், நல்லா நீளமாகவும் வளரும். இப்போ நம்ம மீடியத்தில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு கீரையை வேக விடுவோம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கோம், இதில் ஒரு 6 பூண்டு போட்டுக்கிடுவோம். மீடியமான தக்காளி 2 தக்காளி நறுக்கி போட்டுக்கிடுவோம். இப்போ தக்காளியை நறுக்கி போட்டிருக்கேன்ப்பா, இதை உங்களுக்கு மிக்சியில் பேஸ்ட் அரைச்சி கொண்டு வரேன். இப்போப்பா நம்ம மிக்சியில் உங்களுக்கு பூண்டையும் தக்காளியையும் அடிச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பு பக்கம் போயிடுவோம். இப்போப்பா நம்ம ஸ்லோவில் வச்சு நல்லா கீரையை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டுருக்கோம். நல்லா கீரையில் உள்ள எல்லா சத்துக்களும் அப்படியே தண்ணியில் இறங்கிருச்சு. இதை நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம சுண்டல் கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மிக்சியில் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். இதை நம்ம மிக்சியில் கொஞ்சம் அடிக்க போகிறோம். மிக்சியில் போட்டிருக்கேன், இதை உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன். இப்போ இது கொஞ்சம் தண்ணியும் சுண்டலுமா இருக்குது, இது நம்ம அப்படியே வச்சுருப்போம். இப்போ இதை நான் உங்களுக்கு அடித்து கொண்டு வரேன். இப்போப்பா நான் மிக்சியில் உங்களுக்கு 2 சுற்று அடித்து கொண்டு வந்திருக்கேன் சுண்டலை. இந்த மாதிரி நம்ம அடிச்சுக்கணும்ப்பா. இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுப்பில் கடாய் வச்சுருக்கோம், கடாய் சூடாயிடுச்சு. 1 ஸ்பூன் நெய் விட்டுக்குருவோம். நெய் உருகிடுச்சு. இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கிடுவோம். இப்போப்பா சீரகம் நல்லா புரிஞ்சிருச்சு. உங்களுக்கு நெய் இல்லைன்னா நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. இப்போப்பா நம்ம தக்காளியையும் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம போட்டுக்கிடுவோம். இதை கொஞ்சம் நல்லா நம்ம தக்காளியோட பச்சை வடை போகிற மட்டும் கொஞ்சம் நம்ம வதக்கிக்கிடுவோம். வதக்கிட்டோம், நல்லா தக்காளியும் வதங்கிருச்சு. நம்ம சுண்டல் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை இதில் போட்டுக்குவோம். ஒரு கிளறு கிளறிக்குவோம்ப்பா. சுண்டலில் நல்லா ஹை ப்ரோட்டீன் இருக்குப்பா, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுப்பா. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மிக்ஸ் பண்ணியாச்சுப்பா. இப்போ நம்ம சுண்டல் வேக வச்சுருந்தோம் இல்லையா, கொஞ்சம் தண்ணி இருக்குல்லப்பா, கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். இப்போ அதை இதில் ஊற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம முருங்கைக்கீரையை நம்ம வேக வச்சுருந்தோம்லப்பா, இது ஜல்லடையில் வச்சு வெறும் முருங்கைக்கீரை தண்ணியை மட்டும் நிறுத்தி ஊற்றிக்கிடுவோம். ஏன்னா உங்களுக்கு முருங்கைக்கீரையில் உள்ள சத்து பூராமே தண்ணியில் நல்லா இறங்கிருச்சு. சக்கையை எடுத்துருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ உங்களுக்கு கொதிச்சு வரட்டும். சூப்புக்கு நம்ம எந்த காரமும் போடல. இப்போ நம்ம மிளகு பொடி போட்டுக்கிடுவோம். நம்ம 1/2 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கேன்ப்பா, இதையும் புழிஞ்சுக்கிடுவோம். கொத்தமல்லி இலையும் பொடிசா நறுக்கி போட்டுக்கிடுவோம்.
எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம்ப்பா. சூப்பு வந்து உங்களுக்கு குடிக்க மேத லிக்விடாக தான்ப்பா இருக்கணும். அதனால அம்மா உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வச்சுக்கோங்க. தண்ணியை கொஞ்சம் குறைச்சிருங்க. குறைச்சிட்டு நீங்கள் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் வச்சுக்கலாம், நைட்டு டின்னருக்கும் வச்சுக்கலாம். 2 வேளைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். காலையில் ஒரு கப் குடிங்க, நைட்டு டின்னர் சாப்பிட மேத அப்போ ஒரு கப்பு குடிங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. ஒரு 3 நிமிஷத்துக்கு மீடியத்தில் கொதிக்க விடுவோம். அவ்வளோதான்ப்பா, 3 நிமிஷம் நம்ம வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். முருங்கைக்கீரையுடையதும் சுண்டலுடையதும் அப்படியே நல்லா மணக்குதுப்பா. சுண்டல் சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடுவோம். வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா. உடம்புக்கு ரொம்ப நல்லதுப்பா. உங்கள் வீட்டில் இது கட்டாயமாக செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்டாக இருக்குது. உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.